தமிழக அரசினுடைய இந்த டிஎன்இ வெப்சைட் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம் அவைலபிள். அதில் போயிட்டு லாகின் பண்ணிட்டு 2024 எந்த கட் ஆஃப்க்கு என்ன காலேஜில் கிடச்சிருக்குன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஒரு வருஷம் பார்த்தாலே போதும் சார். 24 நான் வந்து பிசி கம்யூனிட்டி போட்டுட்டு இசிஇ வேணும்னா இசியை ஃபில்டர் பண்ணினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 450+ காலேஜஸில் ஒரு காலேஜ்லையும் இசி என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ நான் 170 கட் ஆஃபில் இருக்கேன் அப்படின்னா ஒரு 160லேருந்து 180க்குள்ளார கட் ஆஃப் இருக்கக்கூடிய காலேஜில் எதுக்கெல்லாம் போன வருஷம் இசி கிடச்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 50 காலேஜ் எடுத்து வச்சிடறோம் சார். இதில் எது நல்ல காலேஜ் அப்படின்னா போன வருஷம் உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் 185 இசிஇ க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல கட் ஆஃப் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் இந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அப்போ மெஜாரிட்டி ஆஃப் மாணவர்கள் இந்த காலேஜ் விரும்பி எடுத்திருக்காங்க. இன்னொரு காலேஜில் 125 தான் இசிஇ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னா அப்போ லோயர் கட் ஆஃப் மாணவர்கள் எடுத்திருக்காங்கன்றதால சுமாரான காலேஜ்னு வச்சுக்கலாம். ஒன்று கட் ஆஃப் அடிப்படை. ரெண்டாவது அதே டிஎன்இ வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் போனால் ப்ரீவியஸ் இயர் காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும் சார். அதை போய் கிளிக் பண்ணால் நான் அட்டானமஸ் காலேஜாக இருந்தால் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் எக்ஸாம் லாஸ்ட் 2 எக்ஸாமில் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, எவ்வளோ பேர் ஆல் பாஸ் பண்ணாங்க, பர்சன்டேஜ் தான். அது ஒரு டென்டேட்டிவ் ஐடியா சார். அப்போ 1000 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, 800 பேர் பாஸ் பண்ணாங்க, 80% பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதில் ஒன்று எனக்கு கவனம் வச்சுக்கணும்னா கவுண்ட் பார்க்கணும், ஒரு பர்சன்டேஜ் பார்க்கக்கூடாது. ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா 7 பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க, 4 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, பர்சன்டேஜ் அதிகமாக காமிக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அது எவ்வளோ பேர் எழுதி எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், ரெண்டாவது அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்.